இங்கே ரோட் சைடில் ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருக்காரு. அவர் டீ குடிக்கும் போது எவரோ ஒருத்தர் எதையும் உள்ளே தூக்கி போட்டுறாங்க. அவர் அது ஏதோ ஒரு அழுக்கு போடலன்னு நினச்சி அதுக்குள்ளே கையை உள்ளே விட்டு அதை எடுக்க பார்க்குறாரு. எடுக்க பார்த்தா அது ஒரு காயின். அந்த காயினை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அப்பாடா காயின் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறார், ரொம்ப குளிரான டைம், அதனால் வந்துட்டு அவர் அந்த காயினை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரியில் வந்துட்டு அவருக்கான ஒரு ஹாட் காஃபி வாங்கி குடிக்க போகிறாரு. அந்த காஃபியை அவர் வாங்கிக்கிறாரு. அப்போ பக்கத்தில் ப்ரெட்டை பார்க்குறாரு. ப்ரெட் பார்த்தோன்னே அவருக்கு வந்துட்டு நாக்கு ஊற ஆரம்பிச்சிருது. அது சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. உள்ள பாக்கெட்ஸ்குள்ளே கையை விட்டு இன்னும் எவ்வளோ காயின்ஸ் அவர்கிட்ட இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தா வெறும் 2 காயின்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அவர் வாங்க முடியாதுன்னு சொல்லி சோகமாக திரும்பி போகிறாரு. அப்போ அந்த பேக்கரி ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அந்த ப்ரெட்டை கொடுத்துட்றாங்க. இவர் அந்த ப்ரெட்டை சாப்பிடும் போனால் அதில் ஒரு சின்ன நோட் எழுதியிருக்கு. என்னென்னா, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் அது ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் அவர் எப்போல்லாம் இந்த மாதிரி காசு சேகரிக்கிறாரோ அப்போல்லாம் போய் இங்கே வந்து ப்ரெட் வாங்க போவார். ஸோ அவரும் வந்துட்டு இவர் ஒரு பிச்சைக்காரராக பார்க்காம அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஜாலியாக 2 பேரும் மேட்ச் பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, கோவிட் டயத்தில் வந்துட்டு அந்த பேக்கரி சுத்தமாக லாக் ஆகிடுது. அப்போ அவர் ரெடி பண்ணுற பிரெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பிச்சைக்கார நண்பர்கள் இருக்காங்களா, அவங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து அவங்களால சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு தெரியுது, அவர் பேக்கரி ஃப்ரெண்ட் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த பேக்கரியை பூட்ட பார்க்குறாரு. அப்போ இவர் வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திட்டு, அது கிறிஸ்மஸ் நைட்டுன்றனால அவர் சோகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவர் சந்தோஷப்படுத்த பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேகரித்த எல்லா காசுகளையும் அவர்கிட்ட கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஸோ அவரும் சந்தோஷமாயிடுறாரு. அன்றைக்கி அவர் கொடுத்த ப்ரெட்டை அவங்க அங்கேயே உட்காந்து அவர் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. உண்மைதானே, நம்ம வந்துட்டு எதுவும் எதிர்பார்க்காம செய்கிற ஒரு உதவி நம்மளுக்கு வந்துட்டு கஷ்ட காலத்தில் ஒரு கவசமாக வந்து நிற்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி.